நடிகர் குமரிமுத்து இவர் 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. இவரை யாருக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா அவருடைய சிரிப்பு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. அப்படிப்பட்ட குமரிமுத்து தென்னிந்திய நடிகர் சங்கத்துல செயற்குழு உறுப்பினரா இருந்தாரு. அந்த காலகட்டத்துல இவர் நடிகர் ராதா ரவி மேலையும் சரத்குமார் மேலையும் நடிகர் சங்கத்துக்கான கட்டிடம் கட்டுற தொடர்பா இவங்க மேல கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருந்தாரு நம்ம குமரிமுத்து. இந்த விஷயம் ஒரே இஷ்யூவா பரவிட்டு இருந்தது. ஒரு காலகட்டத்துல குமரிமுத்துவை தென்னிந்திய நடிகர் சங்கத்துல இருந்து நீக்கவும் செஞ்சாங்க. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்துல குமரிமுத்து வழக்கு ஒண்ணு போட்டாரு. அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. வழக்கு விசாரிச்ச நீதிபதிகள் குமரிமுத்துவை நடிகர் சங்கத்துல இருந்து நீக்க செல்லாது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த விவகாரம் தொடர்பா சரத்குமாருக்கும் விஷாலுக்கும் ஏற்கனவே பிரச்சனைகள் எழுந்த வண்ணமாவே இருக்கு. அண்ட் இவங்களுடைய பிரச்சனை இப்போ உச்சகட்டத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜூலை மாதம் 15ஆம் தேதி நடிகர் சங்க தேர்வு நடக்க போகுது. இந்த தேர்தலை புதன்கிழமையான வார நாட்கள்ல வைக்கக்கூடாது, அதை 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் நாசர், நடிகர் கார்த்தி, நடிகர் விஷால் இவங்க 3 பேரும் கோர்ட்ல ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க. ஆனா அந்த புகாரை விசாரிச்ச நீதிபதிகள் இதை தள்ளுபடி பண்ணிருக்காங்க. அண்ட் இது தொடர்பா பதில் அனுப்பணும் அப்படின்னு ராதா ரவிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அண்ட் இந்த தடவை தேர்தலில் தலைவர் போஸ்டுக்கு வழக்கம் போல நம்ம சரத்குமார் நிற்கிறாரு. அவரை எதிர்த்து நடிகர் நாசரை விஷால் நிறுத்த போறதாக பேச்சுக்கள் அடிபட்டு வருது. அதே மாதிரி பொருளாளர் பதவிக்கு நடிகர் விஷால் அண்ட் கார்த்தி 2 பேர்ல யாராவது போட்டி போடுவாங்க அப்படின்னு பேச்சுக்கள் அடிபட்டு வருது. ஸோ நடிகர் சங்கத்து விவகாரம் தொடர்பா நடிகர் கார்த்தி, விஷால், நாசர் இவங்க 3 பேரும் தொடர்ந்து போர்க்கொடி தொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வெற்றி கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அண்ட் இந்த நேரத்தில் காஷ்மோரா அப்படிங்கிற திரைப்படத்தில் இரட்டை வேடங்கள்ல நம்ம கார்த்தி நடிச்சிட்டு இருக்காரு. சில பேர் ஹேபிட்ஸ்னால உடம்பை கெடுத்துக்கலாம், ஏதோ அதுக்கு நானும் விளக்கல. ஏன்னா இடையில டன் ஃபியூ ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தேன். நான் எதுவும் சொல்ல விரும்பல. பட் ஐ வாஸ் நாட் ரியலி ஹாப்பி.